வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ் டெக் ட்ரிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி 9 வோல்ட் பேட்டரி அடாப்டரை உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஓல்டு பேட்டரியிலேருந்து. அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் ட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு பழைய பேட்டரி. அதை நான் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது சார்ஜ் இல்லாத பேட்டரியாக பயன்படுத்துங்க. அப்போ தான் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, நம்மளுக்கு அந்த தகவல் தேவைப்படாது. நான் அந்த கிளிப்பை மட்டும் தனியாக எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி செல் தேவையில்லை, நம்மளுக்கு கிளிப் மட்டும் இருந்தால் போதும். இப்போ அந்த கிளிப்பில் இருக்கிற அந்த ஸ்டீல் பிளேட் மட்டும் நான் அதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ சால்ட்ரிங் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்ரிங் பேஸ்ட்டை அதில் நான் அப்ளை செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி நான் திரும்ப சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. அதை நம்ம ஆப்போசிட் கனெக்ஷனில் நம்ம அதை பண்ண போகிறோம். பாசிட்டிவில் நெகட்டிவில் பாசிட்டிவ்னு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அதை கிளிப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிறது. இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹாட் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அதை பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன். இப்போ அதை ஹாட் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நான் அதை ஃபுல்லாக பண்ணுறேன். அப்போ தான் எந்த வித டிஸ்கனெக்ஷன் ஷார்ட்டேஜ் இது மாதிரி ஆகாமல் இருக்கும். அதை வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விடணும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டாவே அது ஆறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இப்போ அது முழுசாக காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதை நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி திரும்ப அதை யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம தனியாக அந்த கிளிப்பை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பழைய பேட்டரியில் இருந்தே நாம் அந்த கிளிப்பை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.